அனைவருக்கும் வணக்கம். அதாவது சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பித்து இன்னையோட 21 வருஷம் ஆகுது. 2023 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி எஸ்என் வசந்த் அப்படிங்கிறவருடைய நிறுவன தலைவராக இருந்து அண்ணன் ராதாரவி, நல்லியம்மா, ராஜேந்திரன், ஏன் இப்போ இருக்கிற தலைவர் சிவன் சீனிவாசன் எல்லாரும் சேர்ந்து ஒரு உருவாக்கி அந்த சங்கம் கிட்டத்தட்ட இன்றைக்கி 21 வருஷம் ஆகுதுங்க. இதில் எஸ்என் வசந்துக்கு அப்புறம் சிவன் சீனிவாசன், ராஜேந்திரன், நல்லியம்மா, அதுக்கப்புறம் நான் ஒரு பீரியடு, இப்போ வந்து சிவன் சீனிவாசன் இருக்கிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ எதுக்காக இந்த உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சின்னத்திரை நடிகர் சங்க வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 2500 உறுப்பினர்கள் இப்போ இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து நலிந்த கலைஞர்கள். அதாவது நல்ல வேலைவாய்ப்பு இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க. மீதி உள்ள பேர்னா வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து சென்ற முறை ஒரு 3 வருஷம் ஒரு சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் மிகப்பெரிய ஒரு போட்டியை சந்திச்சு என்னை எதிர்த்து பார்த்தீங்கன்னா தலைவராக நான், நிரோசா, போஸ் வெங்கட், சிவன் சீனிவாசன் இந்த 4 பேரையும் மீறி உறுப்பினர்கள்லாம் என்னை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 3 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சோதனையான காலங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்த பிறகு தான் கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நோய் உலகமெல்லாம் பாதிச்சிச்சு. அந்த நேரத்தில் நான் தலைவர் பொறுப்பேற்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின்னு மிகப்பெரிய நிதி எதுவுமே கிடையாதுங்க. நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய தலைமையில் அந்த நிர்வாகத்தில் மலேசியாவில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு 28 லட்ச ரூபாய் மொத்தமாக சேர்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாருடைய நிதியெல்லாம் சேர்த்து அதிக நிதி சேர்த்த ஒரு நிர்வாகம் அப்படின்னா என்னுடைய தலைமையிலான ஒரு நிர்வாகம் தான். அதுக்கு என்னுடைய நிர்வாகிகள், உறுப்பினர் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மலேசியாவில் மிகப்பெரிய நிகழ்ச்சி, அதாவது விஜய் சேதுபதி தலைமையில் அற்புதமான எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து நடத்தி கொடுத்தாரு சங்கத்துக்காக. அப்படியெல்லாம் நிதி திரட்டி கொரோனா காலகட்டங்களில் எல்லாருமே சிவகார்த்திகேயன், மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இன்னும் சொல்லப்போனால் விஜய் சேதுபதி எல்லாருமே தயாரிப்பாளர்கள், நிறுவனம் எல்லாருமே வந்து உதவி செஞ்சாங்க. 2500 பட்னி இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லாருடைய குடும்பங்களுக்கு இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இதே இடத்துல சங்கம் வந்து கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக இந்த இடத்துல தாங்க இருந்துச்சு. அந்த சங்கத்துக்கு இவர் தான் ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் நரேந்திரகுமார் சொல்லி 12 வருஷமாக சங்கத்துக்காக இடம் கொடுத்த ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர். இதுக்கு எதுக்காக அப்படின்னா, இந்த நிர்வாகம் அடுத்த நிர்வாகம் வரும்போது இப்போ சிவன் சீனிவாசன் தலைமையிலான நிர்வாகம் கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டுகள் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் அவங்க செஞ்ச சாதனைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்னா, ரவிவர்மா 9 வருஷத்துக்கு தேர்தல் நிற்கக்கூடாது, உறுப்பினராக இருக்கக்கூடாது. இதுக்கு என்ன வழின்னு சொல்லி 26/1/2024 அன்றைக்கி ஒரு பொதுக்குழுவை நடத்தி போஸ் வெங்கட் பேசுகிறார். செயலாளர் இருக்கிற போஸ் வெங்கட் உறுப்பினர் மத்தியில் பேசுகிறார். அவர் வந்து சங்கத்தில் மலேசியாவில் குளறுபடி பண்ணிட்டார், ஊழல் பண்ணிட்டாருன்னு அந்த பழைய கதையை சொல்லி அதுக்கெல்லாம் வந்து ஆர்கே செல்வமணி தலைமையில் கூட்டம் நடந்து அதுக்கு ஒரு தீர்வு கண்டதாக புதிய நிர்வாகம் வந்திருக்குங்க. நான் இதுக்காக கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு மூலிமா நீதியரசரை நியமித்து தான் அந்த தேர்தலே நடந்துச்சுங்க. 2 வருஷம் கழித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவர் எப்படியாச்சும் தேர்தலில் நிற்க வைக்கக்கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம்? அப்படி ஒரு தீர்மானத்தை பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லி பைலாலே இல்லாத ஒரு தீர்மானத்தை இவங்க அதை செயல்படுத்தி உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு தவறான பிரச்சாரத்தை என் மேலே பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக நான் நேராக ஹைகோர்ட் நீதிமன்றத்தை நாடுறேன். நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, பைலால இல்லாத ஒரு தீர்மானத்தை இந்த நிர்வாகம் நிறைவேற்றிருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி லேபர் கமிஷனுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. அதாவது பைலால இல்லாத தீர்மானத்தை நிறைவேற்றியாக்க இந்த நிர்வாகத்தின் மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. உடனே லேபர் கமிஷனை கூப்பிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேரையும் விசாரிக்கிறார். ஆமாம், இவர் சொன்னது மனுதாரர் ரவிவர்மா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இப்போ சென்ற முறை வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க, தீர்மானங்கள் ரத்து. 2வது இவரை உறுப்பினராக மீண்டும் வந்து சேர்க்கிறதுக்கு நீங்கள் ஆலோசனை பண்ணி அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறாங்கங்க. இவங்க நோக்கம் என்னென்னா, தவறான ஒரு பிரச்சாரத்தை பிம்பத்தை உருவாக்கி இவரை எப்படியாச்சும் மீண்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு செய்கிறாங்க. உறுப்பினருக்கு இந்த 2 ஆண்டுகள் எதுவுமே செய்யலைங்க. நான் சேர்த்து வைத்த அந்த மொத்த பணத்தில் சங்கத்தினுடைய பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணுறாங்களே தவிர எந்த ஒரு நிர்வாக செயல்பாடுகளும் உறுப்பினருக்கு எந்த ஒரு நலனும் கிடையாதுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய நோக்கமே என்னென்னா, நம்மளை வந்து தேர்தல் நிற்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தை தவிர எந்த செயல்பாடும் கிடையாது. அதனால் பரவாயில்ல, இப்போ நீதிமன்றமும் தொழிலாளர் ஆணையரும் என்மேல் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே அந்த நிர்வாகம் எப்படி செயல்படுதுங்கிறத உறுப்பினர் தான் அவங்கள கேள்வி கேட்கணும். மாதம் 75,000 ரூபா செலவாகுதுங்க. லீஸுக்கு இருந்த பணத்தை இவர்கிட்ட வந்து கட்டாயப்படுத்தி வாங்கி இன்றைக்கி ஒரு வாடகைக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. வாடகைக்கு போகணுன்னா உறுப்பினரோட ஒப்புதல் வேணும். 25,000 ரூபா வாடகை, மாதம் 76,000 செலவு, மொத்த செலவு சம்பளம் எல்லாம் சேர்த்தா 76,000 செலவு. அப்போ அடுத்த ஜூன் இவங்க தேர்தல் வரக்குள்ளே இந்த பணம் எல்லாமே மொத்தத்திலே காலி பண்ணிடுவாங்க. அப்போ எந்த ஒரு வருமானமும் இல்லை, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதுனால இதை உறுப்பினருக்கு நான் ஒரு ஆதங்கத்தோடு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் இன்றைக்கி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க.
வேறு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சொல்லுங்கள். அவங்க வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. எனக்கு என்ன கடிதம் அனுப்புகிறாங்கன்னா, சின்னத்திரை நடிகர் சங்க நிர்வாகம் ரவிவர்மா எனும் தாங்கள் கடந்த நிர்வாகத்தில் தலைவர் பொறுப்பில் இருந்தபோது தங்கள் நிர்வாகத்தில் பல குளறுபடிகளும் சட்ட விதிமீறல்களும் சங்க வங்கி கணக்கு வைப்பு நிதியில் நடந்த முறைகேடுகள் சம்பந்தமாக தங்களிடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டது. அதில் தங்களுடைய விளக்கம் ஏற்புடையதாக இல்லை. 14/1/2024 அன்று நடந்த கூட்டத்தில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஆதாரப்பூர்வமான ஆவணங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளதாம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நமது சங்க சட்டப்படி தங்களை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்க நிர்வாகத்திற்கு அதிகாரம் உள்ளது. இருந்தும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தங்களை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்காமல் தங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. யார்? தலைவர், செயலாளர், பொருளாளர். சிவன் சீனிவாசன், போஸ் வெங்கட், PVR சுப்பிரமணியன் என்று ஜெயந்து 3 பேர் கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அதில் சொல்கிறாங்க, ரவிவர்மா 20/1/2024 முதல் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் அடுத்த 3 சங்க பொதுத் தேர்தல்கள் நிகழ்ந்து முடியும் வரையிலும் சங்க தேர்தலில் போட்டியிடவோ வாக்களிக்கவோ வேட்பாளருக்கு முன்மொழியவோ வழிமொழியவோ உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. ரவிவர்மா அவர்கள் சங்கத்தால் நடத்தப்படும் அனைத்து கூட்டங்களிலும் பங்கு கொள்ளும் உரிமை இழந்தவர் ஆகிறார். ரவிவர்மா அவர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் அனைத்து கூடுதல் நல உதவிகளையும் பயன்களையும் பெறும் உரிமை இழந்தவர் ஆகிறார். சங்கம் தங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இவ்வளவு சலுகை தந்தாலும், இதெல்லாம் எனக்கு சலுகை கொடுத்துருக்காங்களாம், இவ்வளவு சலுகை, தாங்கள் சங்கத்திற்கு மீண்டும் மீண்டும் எதிராக செயல்பட்டு இணை ஆணையர் அவர்களிடம் சின்னத்திரை நடிகர் சங்க நிர்வாக உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் அளித்துள்ளீர்கள். இது முற்றிலும் சங்கத்துக்கு எதிரான செயலாகும். தாங்கள் செய்த தவறுகளுக்கு தங்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை காரணத்தால் சங்கத்திற்கும் சங்க நிர்வாகத்திற்கும் உறுப்பினர்களின் நலனுக்கு எதிராகவும் இவ்வாறு செயல்படுகிறீர்கள். நமது சங்கம் என்பது 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட சங்கமாகும். தங்களுடைய இந்த செயல் அனைத்தும் உறுப்பினர்களின் நலனுக்கும் சங்க நிர்வாகத்திற்கும் எதிரான செயலாகும். ஆகவே 28/4/2024 அன்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் இது பற்றி பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டது. மீண்டும் 12/5/2024 அன்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் இது பற்றி தீர விசாரித்து தங்களை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவதாக செயற்குழு உறுப்பினர்களின் ஒப்புதலோடு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செயற்குழு ஒப்புதலாம், இதுக்கெல்லாம் பொதுக்குழு தான் ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் இவங்க செயற்குழு ஒப்புதல்னு சொல்லி கடிதம் போடுறாங்க. சங்க சட்ட விதி எண் 5U 5A மற்றும் விதி எண் 15 படி தாங்கள் சின்னத்திரை நடிகர் சங்க அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்க விதி எண் 5U 5Aல 9 வருஷம் தேர்தல் நிற்கக்கூடாது, சங்கத்தில் ஓட்டளிக்கக்கூடாதுங்கிறது பைலால இல்லை. இதைத்தான் நீதிமன்றம் எனக்கு பைலால இல்லாத ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதற்காக சின்னத்திரை நடிகர் சங்கத்தை கண்டித்து லேபர் கமிஷனுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அந்த லேபர் கமிஷனரு அவர் ஒரு உத்தரவு போடுறாரு. இது லேபர் கமிஷனர் கோர்ட் ஆர்டர் படி லேபர் கமிஷனர் போட்ட உத்தரவுங்க. அவர் சொல்கிறாரு, சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லேபர் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ரவிவர்மாவுக்கும் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு கட்டிட ஆர்டர் போடுறாங்க. பொருள் சப்ஜெக்ட் 1926ஆம் வருட தொழிற்சங்க சட்டம். சின்னத்திரை நடிகர் சங்க முன்னாள் தலைவர் ரவிவர்மா என்பவர் 26/1/2024 அன்று நடைபெற்ற சின்னத்திரை நடிகர் சங்க பதிவு எண் 2999 CNI பொதுக்குழுவில் தன் மீது எடுக்கப்பட்டதாக கூறப்படும் தீர்மானங்களை ரத்து செய்யவும் சங்க விதிகளுக்கு முரணாக செயல்படும் சங்க நிர்வாகிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் சம்பந்தமாக இது ஆர்டர் என்ன போடுறாங்கன்னா, இப்புகார் கடிதம் குறித்து இவ்வலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ரவிவர்மா அவர்கள் தொழிலாளர் இணை ஆணையர் அலுவலகத்தில் சங்க நிர்வாகத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று புகார் அளித்ததற்காக சங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிய வருகிறது. மேலும் மனுதாரர் ரவிவர்மா அவர்களுக்கு எவ்வித காரணம் கூறும் அறிவிப்பும் அனுப்பப்படவில்லை. இது சங்க விதிகளுக்கு முரணானதாகும். எனவே ரவிவர்மா மீது அளிக்கப்பட்ட அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கி அளித்த கடிதத்தினை மறுபரிசீலனை செய்ய சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. இது லேபர் கமிஷன் ஆர்டருங்க. இது வந்து 2 நாள் ஆச்சு. இதெல்லாம் உறுப்பினர்களுக்கு எங்கள் உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறக்காகத்தான் உங்களையெல்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. ரெண்டாவது, உறுப்பினர்களுக்கு எதையுமே எந்த தகவலும் சொல்கிறது கிடையாது. பைலால இல்லாத ஒரு விஷயங்களை இந்த மாதிரியெல்லாம் செயல்படுத்த இந்த நிர்வாக உரிமத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி தனியாக ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, லேபர் கமிஷனரு அதையும் விசாரணை பண்ணி அதுக்கு ஒன்று சொல்கிறாரு. இந்த சின்னத்திரை நடிகர் சங்க நிர்வாகத்தினே
ரத்து செய்கிறதுக்கு நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேங்க. அது வந்து சொல்கிறாரு, சென்னை தொழிலாளர் ஆணையர் அவர்களின் குறிப்பான எண் நாள் 26/4/2024 மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆணை WP நம்பர் 12-33/4/2024 WMP நம்பர் 13-444/2024 நாள் 30/4/24. அவர் சொல்கிறாருங்க, மனுதாரணி இப்புகார் குறித்து தீர்வளிக்க 1926ஆம் வருட தொழிற்சங்க சட்டத்தின்படி தொழிற்சங்க கூடுதல் பதிவாளருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா சங்கத்தை கலைக்கிறதுக்கு. உரிய பெருநகர உரிமைகள் நீதிமன்றத்தை அணுகி உரிய நிவாரணம் காணுமாறு மனுதாரருக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. இப்போ என்னென்னா, சங்கத்தை கலைப்பதற்கு சிட்டி சிவில் கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வாங்கிக்காங்க, பட் உங்களை வந்து நீக்கினது தவறுங்கிறது அதுக்கு தனி ஆர்டர் போட்டுன்னு சொல்லியாச்சுங்க. இனி சின்னத்திரை நடிகர் சங்கம் என்ன நிர்வாகம் எடுக்குதோ அதை பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் உறுப்பினர்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்கிறதா இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய இறுதி முடிவுங்க. சார், இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து சில இயக்குநர்கள் வந்து ஆபாசமாக பேசினாங்க. அது ஒரு வீடியோ கூட உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு டிவி சீரியலோட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ. அவங்க அத்தனை பேருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். வரம்புக்கு மிஞ்சின ஒரு வார்த்தைகளாக பேசியிருக்காங்க. யார் பேசியிருக்கா? அவரை யார் பேசு? ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்குள்ள இயக்குனர் அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க. அந்த வீடியோ கூட சரிங்க. இல்லைண்ணா, நான் கேள்விப்பட்டேனே தவிர நண்பர் சொன்ன மாதிரி வீடியோ வரலங்க. பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இயக்குனர் சங்கம் எங்களுடைய கூட்டமைப்பு இருக்குங்க. இப்போ அந்த இயக்குனர் சங்கத்தில் அந்த இதே மாதிரி சம்பவம் எனக்கெல்லாம் முன்னாடி வந்துச்சுங்க. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு இயக்குனர் தவறாக பேசிட்டான்னு நான் நிர்வாகத்தில் இருந்தப்போ வந்துச்சுங்க. அதுக்கு சொல்கிறேங்க. அப்போ நேரடியாக நாங்கள் போய் அந்த இயக்குனர்கிட்ட அவர் இதே மாதிரி தான் வீடியோவை எடுத்து வச்சு பாருங்கள், என்னை தகாத வார்த்தையெல்லாம் பேசினார் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிற முறையில். அதை வந்து மேனேஜர் பேசினார், டைரக்டர் இல்லை, மேனேஜர் பேசினார். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அதை வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளரும் அதே இடத்துல ஸ்பாட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு போட்டு காட்டின உடனே அந்த தயாரிப்பாளரே மன்னிப்பு கேட்டாங்க. இது சொல்லித்தான் உடனே வந்து அவரை வந்து 6 மாதம் அந்த மேனேஜர் யூனியன் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வேலையே இல்லை. அவர் வந்து எங்கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு, சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நீங்கள் தீர்வு என்னென்னா, அது அந்த உரிய இயக்குனர் சங்கம் இருக்குது, பெப்சி இருக்குது, அந்த எங்களுக்கு கூட்டமைப்பு இருக்குது. உங்களோட சங்கத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இல்லை எங்களுக்கு வந்து சின்னத்திரை நடிகர் சங்கம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தனி அமைப்பு சங்கம் இருக்குது. ஆமாம், அதுக்கு தனி அமைப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வந்து இது வந்து அவங்க இது நியாயமாக இருந்தால், ஆமாம் நியாயமாக இருந்தால் நாங்களும் வந்து போய் அந்த உரிய நடவடிக்கை எடுப்போம். அந்த கூட்டமைப்பில் சொல்லி அவங்களுக்கு யார் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதை வந்து உணர்த்துறதுக்குள்ள என்ன உண்டோ, ஒரு 6 மாதம் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். அந்த மாதிரி நடவடிக்கைக்கு நாங்கள் துணை நிற்போம். சார், ஒரு சில சீரியல்ஸில் வந்து இரவு பகலாக வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரூலே வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் தான். இதை மிஞ்சி வந்து 15 மணி நேரம் டெய்லி ஷூட்டு, நைட் ஷூட் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படியோ முயறோ இல்லையோ அவங்களுடைய ஃபேமிலியோட உடல்நிலை வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சோர்ஸ் வரும்போது எங்களை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? அது கிடைக்கும். காரணம் என்னங்க சார், பெரிய நடிகர் சங்கமும் சின்ன நடிகர் சங்கமும் பெப்சி அமைப்பில் நாங்கள் இல்லை. அது நீங்கள் 24 கிராஃப்டில் தொழிலாளர் காலை 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. 9 மணிக்கு மேலே 1.5 பேட்டா, அதுக்கு மேலே போனால் 2 பேட்டா. ஏன் நடிகர்களுக்கு இல்லைங்கிற இந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் காலையில் 8 மணிக்கு போகிறோம், 10 மணி 1 மணி வரைக்கும் நாங்கள் நடிக்கிறோம், எங்களுக்கு அந்த ஒரு நாள் ஒரே சம்பளம் தான் கொடுக்குறாங்க அப்படின்லாம் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் அப்படி கேட்க முடியாது. நாங்கள் வந்து தொழிற்சங்க அந்த லேபர் ஆக்டில் பெப்சியில் அமைப்பில் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு நடிகருங்கிறப்ப போகிறப்ப எங்களுக்கு காலையில் ஒரு காட்சி இருந்தால் அந்த ஒரு காட்சியை முடிச்சுட்டு எங்களை அனுப்பி விட்ருவாங்க. காலையில் போகிறோம், 8 மணிக்கு ஷூட்டிங் போகிறோம், உங்கள் காட்சி முடிச்சு போயிடுவாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அப்படி அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சம்பளங்கிறனால எங்களுக்கு அந்த டயத்துக்கு நடிகர்களை ஒதுக்கிட்டு அந்த டைம் முடிஞ்சோன்னே எங்களை அனுப்பி விட்ருவாங்க. அதனால் வந்து எங்களை சம்பள உயர்வு நாங்கள் கேட்க முடியல. அது ஒரு ஃபிக்ஸட் தான். ஆமாம் ஆமாம், கன்சிடர் பண்ணலை அப்படின்னா அருமையான நல்ல கேள்வி தான். இப்போ வந்து எங்களுக்கு வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிற்சங்கம், தொழிலாளர் நலத்துறை. இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட நான் கேட்டதுக்கு, நாங்கள் முதல்ல வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் எல்லா சங்கங்களும் எங்களுக்கு குழந்தைகள் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் அறிவுறுத்தல் சொல்லுவோம், அதுக்கப்புறம் கண்டிப்போம், அதுக்கப்புறம் தான் தண்டிப்போம். எதுங்கய்யா? போயிடுச்சுங்க, போயிடுச்சு. அப்படி இல்லை, ஒட்டுமொத்த சங்கம் அது கிடையாது.
ஆமாங்க ஐயா, அதாவது 23 பேர் இப்போ நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அது என்னுடைய சார்பில் 8 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்த 23. தலைவர், செயலாளர், பொருளாளர். இதில் என்னென்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நல்ல கேள்வி கொஸ்டின் கேட்டீங்க. பிவிஆர் சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு பொருளாளர் இப்போ இருக்கிறார். அவர் நான் நிர்வாகத்தில் இருந்தப்போ அவர் பொருளாளராக இருந்தாருங்க. இதே இடத்துல சங்கத்தில் இருந்தாருங்க. அப்போ சங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஒரு பிரச்சனையில் மூடப்பட்டிருந்த காலம் நான் இருந்தப்போ. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, கூட்டமைப்புக்கு போய் மனோபாலாவை தற்காலிக தலைவராக நியமனம் பண்ணிட்டோம் அப்படி சொல்லி அந்த பிவிஆர் சுப்பிரமணிய ஜெயந்த் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு 10 பேரை கூட்டுக்கிட்டு அங்கே ஒரு சங்கத்தில் இயங்குறார் ஒரு 3.5 மாதம். இந்த 3.5 மாதத்தில் இந்த சங்கம் மூடி இருக்குதுங்க. இவர் ஹவுஸ் ஓனர் இருக்குது, சங்கம் பூட்டு போட்டாச்சு. அப்போ என்ன செய்யற, தனி ரசீது புக்கு, தனி பில் புக்கு, தனி வவுச்சர் அடிக்கிறாங்க. இது சட்டத்துக்கு புறமான செய்யணும்னு சொல்லி லேபர் கமிஷன் நாங்கள் சொல்கிறோம், கூட்டமைப்புலையும் சொல்கிறோம். ஆனால் அந்த மனோபலா வந்து என்னென்னா 200 உறுப்பினர்கள் சேர்ந்து தான் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். இந்த 20 பேர் சேர்ந்து எடுக்க முடியாது. அது எவ்வளோ நாங்கள் சொன்னால் கேட்கல. அந்த 3 மாதம் அவர் தான் தலைவர், அவர் தான் சொல்லி அதையும் என்னை அசிங்கப்படுத்தினாங்க. பட் அதுக்கு தான் ஆர்கே செல்வமணி அவர்கள் பிப்சி அமைப்பு மூலம் ஒரு கூட்டம் நடத்தி, ஒரு தேர்தல் நடத்தி, அதுலேயும் நான் தான் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் அவர் இல்லை, நான் ராஜினாமா பண்ணுறேன்னு போயிட்டாங்க. அதையும் மீறி வந்து கிட்டத்தட்ட 3 வருடம் நான் தான் இறுதி வரைக்கும் ஒரு தலைவராக இருந்தேங்க. ஆ ம் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு யாரும் முன்னணி நிலையில் நான் கூப்பிடல. இவங்க எப்பயுமே நம்ம கூட இங்கே இருக்கிறவங்க. காரணம் என்னென்னா, இல்லை இது வந்து நடிகர் சங்கத்தை பற்றி என்னென்னா, நான் இப்போ என் தனிநபர் மேலே ரவிவர்மா மேலே மட்டும்தான் அவங்களுக்கு காட்டம். ரவிவர்மா நிற்கக்கூடாது. ரவிவர்மா 9 வருஷம் நிற்கக்கூடாது. பட் யார், சிவன் சீனிவாசன், போஸ் வெங்கட், பிவிஆர் சுப்பிரமணியம் என்ற ஜெயந்த், அதுக்கப்புறம் ஒரு 4-5 நிர்வாகிகள். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அடுத்து நம்ம தான் வரணும். ஏன்னா குறைந்த ஓட்டில் தான் தோற்றேன். ஒரு 25-30 ஓட்டு தான் வித்தியாசம். அதனால் வந்து இது ஒரு பெரிய தோல்வி கிடையாது. ஆனால் அவருக்கு என்னென்னா நிரந்தரமாக நிற்கக்கூடாது. இல்லை, நான் வந்தால் என்னென்ன செய்வேனோ அதை நான் இருந்தப்போ செஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் இப்போ அந்த காசு, இப்போ நாங்கள் என்ன சேர்த்து வச்சோமோ அந்த காசை எடுத்து மாதம் 75,000 செலவு பண்ணியிருக்காங்க. எந்த வருமானம் இல்லை. அவங்க வந்து யாருமே செய்யலை. டீ செலவு கூட அந்த சங்கத்து காசு செய்கிறாங்க. ஆனால் ரவிவர்மா நிர்வாகத்தில் இருந்தப்போ ஒரு டீயோ ஒரு கன்வீனியன்ஸோ எதுவும் என்னுடைய வவுச்சரில் என் பேரில் இருக்காது. இப்போ அது காரணம் என்னென்னா, இந்த 2 வருஷத்தில் சங்க இப்போ தான் காலி பண்ணாங்க. 2 மாதம் ஆச்சு. இவருக்கு தெரியும் நிர்வாகிகள் யாரும் ஜெயிச்சவங்களே வர்றதில்ல சங்கத்துக்கு. நாங்கள் வந்து காலையில் வந்தோம்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இங்கே தான் எல்லாருக்குமே மளிகை பொருள். ஏன்னா இன்னொருத்தர் நட்பு ரீதியில் வாங்கி தான் கொடுத்தோம். இவங்க சங்க பணத்தை எடுத்து தான் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து எல்லா உறுப்பினருக்கும் தெரியும். அவங்க செயல்பாடு இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு வருமானமும் இல்லைங்க. வருமானம் இல்லாமல் ஒரு மாதம் 70,000-80,000 உறுப்பினருடைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்போ தற்போது உள்ள சிவன் சீனிவாசன் தலைமையில் உள்ள ஒரு நிர்வாகங்க. இல்லை அவர் அவருடைய போஸ் வெங்கட் செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கு ஏதோ அரசியல் பின்னணி இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இங்கே வந்து அரசியல் கிடையாதுங்க. எங்களை பொறுத்தவரை எல்லாருமே எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. பட் அவங்க அதை ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அடுத்து நிற்கக்கூடாதுங்கிற ஒரு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நண்பர் கேட்ட மாதிரி இதை வந்து தொழிலாளர் நலத்துறையில் இதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தால் அடுத்த கட்ட எங்களுடைய சட்ட நடவடிக்கை தொடரும். நன்றி. நண்பர் பேர் வந்து பாண்டி டி செல்வம். பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய சின்ன நடிகர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் சின்னத்திரையிலும் எங்களுக்கு உறுப்பினராக இருக்கிறார். என்னோட வந்து எங்களுடைய அணியில் வந்து அவர் போட்டிட்டு நின்னாருங்க. வணக்கம். நான் வந்து சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர். நான் உறுப்பினர் முறையில் ஒரு 3 கேள்வி தான் உங்களுக்கு. இப்போதைக்கு சங்கம் வந்தாங்க. ஸோ ஏற்கனவே எங்கள் தலைவர் முதல்ல சங்கத்தில் இருக்கும்போது அவங்க டெய்லி ஒரு ப்ராப்ளத்தை கொடுப்பாங்க. சங்கத்தை பூட்ட சொல்லுவாங்க. இதே தான் பண்ணுவாங்க தவிர உறுப்பினர்களுக்கு நாங்கள் நல்லது செஞ்சுருந்தோம். அப்போது அவங்க வந்த பிறகு நம்ம அவங்ககிட்ட எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல. அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதம் மட்டும் அவங்களோட ஒர்க்கை ஃப்ரீயாக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்த ஒர்க் பண்ணாங்கன்னா, இவங்களை அடுத்த எலெக்ஷன் நிற்க வைக்காமல், அதுவும் 3 வாட்டி, ஒரு வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு எலெக்ஷன் வரலாம், 3 வாட்டி நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க தவிர உறுப்பினராகிய எங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அவங்க கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் பார்த்துருக்கோம். எலெக்ஷன் டைமில் போய் பார்க்கும்போதுனா அந்த வீட்டில் அவங்களுக்கு நோர முடியாமல் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம எதுக்கு ஒரு சங்கம் இருக்குன்னா உறுப்பினர்களுக்கு செய்கிறதுக்கு தான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா சங்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் பண்ணுற தப்பு நாங்கள் உறுப்பினர் அத்தனை பேரும் கஷ்டப்படுறோம். அதுதான் உண்மையான விஷயம். இப்போ இன்றைக்கி வந்து கோர்ட்டு போய் இவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வரணும் எங்கள் தலைவர் ஸ்ட்ராங்கு. இல்லைன்னா நான் கூட செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா ஒரு ஹைகோர்ட்டில் போயிட்டு இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த விஷயத்தை முடிக்க முடியும்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால்
அதை அவர் சாதிச்சுக்கிறார். ஏன்னா கொரோனா காலத்துலேயே அவர் இங்கேயே உட்காந்து அங்கங்கே செத்து கிடக்குறாங்க, அந்த நேரத்துலையும் வீட்டுக்கு அரிசி கொடுத்து அனுப்பிச்சாரு, எல்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அதை யாருமே செய்யல. அது வந்து உறுப்பினர் பணத்தை செய்யலை, வெளியே வாங்கி அவர் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணார். ஆனால் இப்போ இருக்கிற என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதான் நடக்குது. இப்போ இருக்கிறவங்க, இப்போ நான் கேட்குறதுன்னா பயனில் இல்லாத அவங்க செஞ்சுருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சுருக்காங்க அவங்க. ஆனால் 3 பேர் முக்கியமானவங்க, எல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்க அந்த தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். நான் உறுப்பினராக சொல்கிறேன், எனக்கு அந்த பயலை பற்றி என்ன எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சட்டத்தில் இல்லை, அவங்க செஞ்சுருக்காங்க, அதுக்கான தீர்ப்பும் வாங்கியிருக்கோம். நன்றி சார். ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன் சார். நீங்கள் கேட்டிங்கல்ல சார் என்ன செஞ்சுருக்காரு என்ன செய்ய போகிறாருன்னு. என்னென்னா கொரோனா டைமில் ஒருத்தருக்கும் கால் பண்ணி ஒரு வாட்டியும் சார்மா இது கொடுத்தாங்க, 500 ரூபாய் உதவி கொடுத்துருக்காங்க, அரிசி மூட்டை கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் சார், நான் எனக்கு ஃபோன் பண்ணி தனியாக கால் பண்ணி நான் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் சார் ஃபேஸ் கூட நான் பார்த்தது கிடையாது. எங்களுக்கு யூனியன்லேருந்து ஒரு கால் கூட சங்கத்துலேருந்து எங்களுக்கு வந்தது கிடையாது. இது என்னோட ஒரு ஆதங்கம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு கால் பண்ணிமா இந்த மாதிரி யூனியனில் வந்து பாருங்கள் வைங்க, எதுவுமே வந்தது கிடையாது. ஆனால் சார் ஒவ்வொருத்தர் ஒரு வாட்டியும் கொரோனா டைமில் 4 டைம் நான் வந்து வாங்கியிருக்கேன் சார், பொருள் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி காசும் கொடுத்துருக்காங்க, கவரில் போட்டு கேஷ் வந்து நான் வாங்கியிருக்கேன், எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் மாறி இருக்காங்க சார். மாதிரி எவ்வளோ நாள் ஆகுது, இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்ததில்லை, ஒரு பொருள் இந்த மாதிரிமா ஒரு வந்து பாருங்கள் வைங்க, எந்த மெசேஜும் வந்ததில்லை. இது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது. இப்போ சார் கூட எங்களை கூப்பிடல, தெரிஞ்சு நானாக தான் வந்தேன் இங்கே. உண்மையாகவே சார் வந்துட்டு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. வீட்டில் இருப்போம், அந்த போலீஸ்காரங்க கிட்ட கூட எங்கள் காடை காலுங்கன்னு ஒரு கீ செயினை கொடுத்து, இதை போலீஸ்காரங்க எங்கே மடக்குனா இந்த கீ செயினை காமிச்சிட்டு வாங்க, சங்கத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கீ செயின் ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் வரப்போய் கொடுத்து விட்டாங்க. அதை வச்சு நாங்கள் ஒரு 4 வாட்டி வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம் சார். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் அதை வாங்கியிருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். இறுதியாக ஒரு விஷயம், இந்த சங்கம் 12 வருஷமாக இந்த இடத்துல தான் இருந்தது. நரேந்திரகுமாருங்கிற இவர் தான் வந்து இந்த இடத்தினுடைய உரிமையாளருங்க. 2வது கொரோனா காலகட்டத்தில் இந்த இடத்த வந்து எங்களுக்கு இலவசமாக கொடுத்தாரு, எந்த பணமும் வாங்கலை. பட் இவர் எனக்கு ஆதரவு ஏதோ கொடுக்குறான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இவர்கிட்ட வந்து இந்த லீஸ் பணத்தை எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு போய் இப்போ வாடகைக்கு இருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. இவர் தான் CN நரேந்திரகுமார், இந்த வீட்டினுடைய சங்கத்துக்கு இடம் கொடுத்த ஹவுஸ் ஓனர் நரேந்திரகுமார். 13 வருஷத்துக்கு முன்னாடி 1911 எங்கிட்ட வந்தாங்க. 2011 எங்கிட்ட வந்தாங்க ராஜேந்திரன், அப்புறம் தினகரன் அண்டு காந்த், ராஜ்காந்த்ன்றவர் வந்து வாடகை கேட்டாங்க. நான் சொன்னேன் வாடகை தரேன், 15 ரூபா வாடகைன்னு சொன்னேன். இல்லை இங்கே லீஸ்க்கு சரி லீஸ்க்கு எடுத்துங்க, 7 lakhs லீஸுன்னு கொடுத்தேன். 7 lakhs லீஸுன்னு கொடுத்து அவங்களுக்கு நடத்தோன்னே இந்த வரைக்கும் போய் பார்த்தது கிடையாது. 13 வருஷம் நான் போய் பார்த்தது கிடையாது. ஆனால் 13 வருஷமாக 2 வாட்டி தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன இதுக்கப்புறம் இப்போ வந்து காலி பண்ணுறேன்னு சொன்னாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்னுடைய பெண்ணுடைய கல்யாணம் இருந்ததுனால பணத்தை கொடுக்க முடியாது, நீங்கள் அடுத்த மாதம் வாங்கிங்கன்னு சொன்னேன். 2 மாதம் கழிச்சு கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, உடனே பணம் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணி 12 லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த ஜனவரி 25 கொண்டாந்து கொடுத்தேன். 12 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். ஆனால் அன்றைக்கி காலி பண்ணல, தயவுசெய்து மன்னிச்சுங்க, இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் அப்புறம்னு சொன்னாங்க. சரி நம்பிட்டேன். ஆனால் இப்போ வந்து எலெக்ஷனில் வின் பண்ணி வந்த உடனே அடுத்த நாளே லெட்டர் கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்க, இந்த வீடை காலி பண்ணுங்க, எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க, ரைட் நான் தரேன், 4 மாதம் பொறுத்துங்கன்னு சொல்லிட்டு February மாதம் 15ஆம் தேதி நான் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். 1.5 லட்ச ரூபா அந்த இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ்க்காக மெயின்டெனன்ஸ் இல்லை 12 வருஷத்துக்கும் 13 வருஷத்துக்கும் நான் அதுக்கப்புறம் எதுவும் அவங்க கூட பைசா கூட கேட்டது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இவங்க வந்து 13 அந்த ஒரு வருஷம் காலி பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் பண்ணவே இல்லை. 2 மாதம் ஆச்சு பண்ணல. அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன், சீனிவாசன் அவங்கள்ட்ட மட்டும் பேசினால அவர்கிட்ட மட்டும் பேசுகிறேன். கடைசி வரைக்கும் கொடுக்கல. என்ன சொன்னார், சரி ரைட் காலி பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு கதவை பூட்டின்னு போயிட்டு சாவி தரல. ஆனாலும் சரி ஒரு நாள் பார்த்தேன், அப்படின்னு மத்தியானம் வந்து திறந்தாங்க. அன்றைக்கி உடனே கண்டபடி கத்த ஆரம்பித்தேன். உடனே கதவை திறந்து விட்டு விட்டாங்க. இப்போ எந்த விதத்துலன்னா, ஏன்னா 1 லட்ச ரூபா நான் தர வேண்டியது, நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கடைசியானது 18,500 தரணும் அப்படின்னாங்க. இல்லை 55,000 ரூபா தரணும் அப்படின்னாங்க. போஸ் வந்து பேசினார். போஸ் வந்து ஒரு டிஎம்கேல பெரிய ஆள் போல இருக்கலாம்.
நான் கருணாநிதி கூட 1974 கருணாநிதி கூட வந்துவேன். அப்படியே சொல்கிறேன். அப்படின்னா அப்படியும் போய் பேசலாம். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசப்போ வாயமூடு 3 வாட்டி சொன்னாங்க. இதே மாதிரி சொல்லிவிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் கைது போட்டு வந்துட்டேன் பேசாமல். இது வரைக்கும் இன்னும் தரல. அந்த வீடியோ போய் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறத பற்றி நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.